வீக்கெண்ட்னாலே மேக்ஸிமம் பிரியாணி தான் இருக்கும். இந்த டைம் வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி குதேபியால போய் வாங்கிட்டு வரலாம். அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயும் ஃப்ரெண்டு அங்கே தான் வாங்குவா. சரி இந்த டைம் நம்ம போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி தான் போனோம். நான் போன டைம் தான் தப்பு. நான் போனது நல்ல ப்ரேயர் டைமில் எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம பிரியாணி செய்கிறது யாருக்குமே பிடிக்கல போலன்ட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இனிமேல் எங்கே போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டல்லே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு அண்ணன் ஒரு பிளான் கொடுத்தாங்க. இதுவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தீபுட்டுக்கு தான் போயிருந்தோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க மெனு கார்டு கொடுத்ததுமே எது ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இதை பற்றின ஐடியா எங்களுக்கு எதுவுமே இல்லையா. சரி டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவில் ஜீரா வாட்டர் 1 கப் ஃபுல்லாக கொடுத்தாங்க ஹாட்டாக. அதை குடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்மால் கப்பில் ஹாட்டாக ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ இது குடித்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் பானக்கம் மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சட்டி சோறு 1, அப்புறம் புட்டு தாலி, இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த புட்டெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் பிரியாணி 1 ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு உண்மையிலே இந்த ஹோட்டலில்.